ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்க்குறீங்களா, இது வந்து ஆமணத்து புண்ணாக்கோட கொட்டையை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து நம்ம புளிச்ச தயிரும், நம்ம சாப்பாடு வடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதோட கஞ்சி தண்ணியும், அதுக்கப்புறம் வந்து வெல்லமும் கொஞ்சம் கலந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் வந்து நல்லா ஒரு புளிக்கிற ஸ்டேஜுக்கு நல்லா புளித்து அதை வர நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆமணத்து புண்ணாக்கு கொட்டையை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சதை இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எதுக்கு நம்ம இதை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அந்த தென்னை மரத்துக்கு வந்து ஒரு மெயின் ப்ராப்ளமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டு பிடிக்க தான் நம்ம இது மாதிரி பண்ணுறோம். அந்த வண்டு பிடிக்கிறதுக்கு இது மாதிரி வந்து ஒரு பள்ளம் மாதிரி எடுத்துகிட்டு இந்த பள்ளத்தில் இது மாதிரி வந்து தூரம் மண் போட்டு மேலே வந்து நாங்கள் ஒரு கூரை மாதிரி அமைச்சிருக்கோம். ஏன் அதை அமைச்சோன்னா மழை தண்ணி வந்து உள்ளே விழுந்தால் வண்டு வந்து உள்ளே வீழாது. இது மாதிரி அமைச்சிருக்கோம். இது ஒரு நாள் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு நாள் கழித்து பார்த்ததுல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வண்டி விழுந்தது. இதில் மொத்தம் எறும்பு வேறு சுத்தூரம் விழுந்ததுனால நம்மளுக்கு உங்களுக்கு கரெக்டாக தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஒரு வண்டு விழுந்துருக்கு. இதே மாதிரி நம்ம டெய்லியும் கலக்க விட வண்டு வந்து கண்டினியூஸாக விழும். தென்னை மரத்தை காப்பாற்ற